ஒரு இடதுசாரி நோக்குள்ள கட்சியாகும். நமது கட்சி ஒரு பொதுவுடைமை தத்துவத்திற்கு உட்பட்ட கட்சியாகும். நமது கட்சி 1940 உருவாக்கப்பட்ட கட்சி, உருவான கட்சி. கருவாகி உருவாகி உயிராகி உடலாகி இன்று உலக அளவில் ஒரு தேசிய கொள்கையை கையாண்டு வரக்கூடிய கட்சி. மார்க்சிசம் லெனினிசம் கொள்கை படைத்த கட்சிகள், ஏனைய கட்சிகள் அநேகம் இந்த மண்ணுலகில் இருக்கிறது. மலையில் உருவாகக்கூடிய சிறு சிறு சிற்றாறுகள் பேராறுகளாக கடலை நோக்கி செல்லும் பொழுது மனித குலம் மார்க்சிசத்தை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். இந்த உலகத்தில் ராணியையும் ராஜாவையும் பற்றி மட்டும் கதை எழுதி கொண்டிருந்த காலத்தில் உழைக்கும் உழைப்பாளியினுடைய வியர்ப்பை சிந்தித்து அந்த உழைப்பின் பெருமை எந்த அளவுக்கு அருமையானது பெருமையானது என்பதை அறிந்து அதற்காக ஒரு தத்துவத்தை எழுதிய மேதை, மாமேதை மார்க்ஸ் மட்டும்தான் உண்டு. மனித நேயம் படைத்த அந்த மார்க்சின் கொள்கையை இன்று பலரும் கையில் ஏந்தி கொண்டு செயல்படுகிறார்கள். பெரிய கட்சி என்று சொல்லக்கூடிய சிபிஎம், சிபிஐ போன்ற கட்சிகள் எல்லாம் நமது கட்சியை பற்றி இப்போது புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்தியா பெருநாடு அதிபயங்கரமான ஒரு வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஆர்எஸ்பியினுடைய கடந்த கால நயங்கள், கடந்த காலங்களில் எடுத்துள்ள கொள்கை கோட்பாடுகள், எடுத்த தீர்மானங்கள், அவைகளை எல்லாம் பெரிய கட்சியான சிபிஎம் போன்ற கட்சிகள் புறக்கணித்திருந்தது. இன்று அந்த கொள்கைகளை இன்று இந்தியாவிலே நடக்குகின்ற மாநாடுகளில், சிபிஎம் மாநாடுகளில், சிபிஐ மாநாடுகளில் ஆர்எஸ்பி கடந்த காலங்களில் எடுத்த தீர்மானங்களை வரவேற்கிறது வரவேற்கிறது வரவேற்கிறது. ஒரு கட்டத்தில் டெல்லியில் வைத்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் எடுத்தோம்.